எரேமியா அதிகாரம் 9. என் தலை தண்ணீரால் நிறைந்ததாயும் என் கண்கள் கண்ணீரின் ஊற்றுமாயும் இருக்கக்கூடாதா? அப்படியானால் என் மகளாம் மக்களுள் கொலையுண்டோருக்காக இரவும் பகலும் நான் அழுதிருப்பேனே. பாலை நிலத்தில் பயணியர் விடுதி ஒன்று எனக்கு இருக்கக்கூடாதா? நான் மக்களை புறக்கணித்து அவர்களிடமிருந்து சென்று விடலாமே. ஏனெனில் அவர்கள் யாவரும் விபசாரிகள், நம்பிக்கை துரோகிகளின் கூட்டம். பொய் பேச தங்கள் நாவை வில்லை போல் அவர்கள் வளைக்கின்றனர். உண்மைக்காக நாட்டில் யாரும் நிமிர்ந்து நிற்பதில்லை. அவர்கள் தீமையிலிருந்து தீமைக்கே சென்று கொண்டிருக்கிறார்கள். என்னையோ அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்கிறார் ஆண்டவர். ஒவ்வொருவரும் அடுத்திருப்பவரை பொறுத்தவரை எச்சரிக்கையாய் இருக்கட்டும். எந்த உறவினரையும் நம்ப வேண்டாம். ஏனெனில் எல்லா உறவினரும் ஏமாற்றுபவர் என்பது உறுதி. அடுத்திருப்பவர் அனைவரும் புரணி பேசுகின்றனர். எல்லாரும் அடுத்திருப்பவரை ஏமாற்றுகின்றனர். யாருமே உண்மை பேசுவதில்லை. பொய் பேச தங்கள் நாவை பழக்கியுள்ளார்கள். குற்றம் புரிந்தே சோர்ந்து போனார்கள். நீயோ வஞ்சனை செய்வார் நடுவில் வாழ்கின்றாய். தாங்கள் வஞ்சனையின் காரணமாக என்னை அவர்கள் அறிந்து கொள்ள மறுக்கின்றார்கள் என்கிறார் ஆண்டவர். எனவே படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: நான் அவர்களை புடமிடுவேன், பரிசோதிப்பேன். என் மகளாகிய மக்களுக்கு நான் வேறு என்னதான் செய்ய முடியும்? அவர்கள் நாக்கு கொல்லும் அம்பு, அது பேசுவது வஞ்சனை. எல்லாரும் தம் வாயால் அடுத்திருப்பவர்களோடு சமாதானமாய் பேசுகின்றனர். உள்ளத்திலோ அவர்களுக்கு குழி பறிக்கின்றனர். இவற்றின் பொருட்டு நான் அவர்களை தண்டியாமல் விடுவேனா? இப்படிப்பட்ட ஒரு மக்களினத்தாரை நான் பழி வாங்காமல் இருப்பேனோ என்கிறார் ஆண்டவர். மலைகளை குறித்து அழுது புலம்புவோம். பால்வெளி மேய்ச்சல் நிலத்தின் பொருட்டு ஒப்பாரி வைப்போம். ஏனெனில் அனைத்தும் தீந்து போயின. அவை வழியாய் செல்வோர் யாரும் இல்லை. கால்நடைகளின் ஒலியும் கேட்கவில்லை. வானத்து பறவைகள் முதல் விலங்குகள் வரை அனைத்துமே ஓடி மறைந்து விட்டன. எருசலேமை அழித்து கற்குவியலாக்குவேன். அதனை குள்ள நரிகள் வலையாக்குவேன். யூதா நகர்களை யாரும் வாழா பால்வெளி ஆக்குவேன். இதை புரிந்து கொள்ளும் அளவுக்கு ஞானமுள்ளவர் எவர்? இதை அறிவிக்குமாறு எவருக்கு ஆண்டவர் வாய்மொழியாக கூறியுள்ளார்? நாடு அழிந்து ஆள் நடமாட்டம் இல்லாத பாலை நிலம் போல் தீந்து விட்டது ஏன்? ஆண்டவர் கூறுவது: நான் அவர்களுக்கு கொடுத்த சட்டத்தை புறக்கணித்தார்கள். என் சொல்லுக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அதன்படி நடக்கவும் இல்லை. மாறாக தங்கள் பிடிவாதத்தின்படி நடந்தார்கள். தங்கள் மூதாதையர் கற்றுக் கொடுத்தபடி பாகாலை பின்பற்றினார்கள். ஆதலால் இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: இம்மக்கள் எட்டிக்காய் உண்ண செய்வேன். நஞ்சு கலந்த நீர் குடிக்க செய்வேன். அவர்களோ அவர்தம் மூதாதையரோ அறிந்திராத மக்களினங்கள் நடுவில் அவர்களை சிதறடிப்பேன். நான் அவர்களை முற்றிலும் அழிக்கும் வரை அவர்களுக்கு பின் வாளை அனுப்புவேன்.
போர் எழச் செய்வேன். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே. இதோ கேளுங்கள், ஒப்பாரி வைக்கும் பெண்களை வர சொல்லுங்கள். அவர்களுள் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சொல்லி அனுப்புங்கள். அவர்கள் விரைந்து வந்து நம்மை குறித்து புலம்பட்டும். நம் கண்கள் நீர் பொழியட்டும். நம் இமைகள் நீர் சொரியட்டும். ஏனெனில் சியோனில் இருந்து புலம்பல் கேட்கின்றது. நாம் இப்படி பாழடைந்து விட்டோமே, நம் மானமெல்லாம் போயிற்றே, நாட்டை விட்டு செல்ல வேண்டியதாயிற்றே, நம் குடியிருப்புகள் தகர்க்கப்பட்டனவே. பெண்டிரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். உங்கள் செவிகள் அவர்தம் வாய்மொழியை ஏற்கட்டும். உங்கள் புதல்வியருக்கு புலம்ப கற்றுக் கொடுங்கள். ஒவ்வொருத்தியும் அடுத்தவளுக்கு ஒப்பாரி வைக்க கற்றுக் கொடுக்கட்டும். ஏனெனில் சாவு பல கனிகள் வழியாய் வந்து விட்டது, நம் அரண்களுக்குள்ளும் நுழைந்து விட்டது. தெருக்களில் சிறுவர்களையும் பொதுவிடங்களில் இளைஞர்களையும் வீழ்த்தி விட்டது. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் எனச் சொல். மனிதரின் பிணங்கள் சாணம் போல் வயல்வெளிகளில் விழுந்து கிடக்கும். அறுவடை செய்வோனுக்கு பின்னால் விடப்பட்ட அரிகளைப் போல கிடக்கும். ஆண்டவர் கூறுவது இதுவே. ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். வலியவர் தம் வலிமையை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். செல்வர் தம் செல்வத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். பெருமை பாராட்ட விரும்புபவர் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து கொள்வதிலும், பேரன்போடும் நீதியோடும் நேர்மையோடும் உலகில் நான் செயலாற்றுகிறேன் என்பதிலும் பெருமை பாராட்டுவாராக. ஏனெனில் இவற்றில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்கிறார் ஆண்டவர். இதோ நாள்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர். அப்போது நான் உடலில் மட்டும் விருத்த சேதனம் செய்திருப்போர் அனைவரையும் தண்டிப்பேன். எகிப்து, யூதா, ஏதோம், அம்மோன், மோவாபு ஆகிய நாடுகளையும் முன் தலையை மலித்து கொள்ளும் பாலை நிலத்தாரையும் தண்டிப்பேன். ஏனெனில் வேற்றினத்தார் யாவரும் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவர்கள். இஸ்ரேல் வீட்டார் யாவரும் இதயத்தில் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவர்கள்.